ஒரு வாட்ச்மேன் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆன கதை தெரியுமா? வெல்கம் டு கதை சொல்லி நவீன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட்ச்மேன். வெறும் 10வது மட்டுமே படிச்ச அப்துல் ரஹீம் என்பவர் ஒரு பெரிய கம்பெனில வாட்ச்மேன் வேலை, செக்யூரிட்டி வேலையா பாக்குறாரு. அவருக்கு வாட்ச்மேன் சேவையில வெறும் 10,000 தான் சம்பளம். இந்த செக்யூரிட்டி இருந்ததுனால அந்த கம்பெனில மிகப்பெரிய போஸ்டிங் இருக்கிற ஜிபு அலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சு கொடுத்து ஃப்ரெண்ட் ஆனாரு. நீ ஏன் செக்யூரிட்டி வேலை பாக்குற, உனக்கு எவனா படிச்சுன்னா நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாஃப்ட்வேர்ல கோடிங்ல என்ன தெரியும்னு கேட்டிருக்காரு. எனக்கு HTML 8th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால சரி நான் சொல்றேன் இந்த கோர்ஸ் எல்லாம் படி அப்படின்னு அந்த வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு. வெறும் 10வது மட்டுமே படிச்ச அந்த அப்துல் ரஹீம் என்பவர் 12 மணி நேரம் செக்யூரிட்டி வேலையை பார்த்துட்டு மிச்ச நேரங்கள்ல அந்த கோடிங்க படிச்சு 2 வருஷத்துல மிகப்பெரிய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்டா ஆயிட்டார். ஜிபு அலெக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி எம்பிட்ட போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, ஆனா அவர் படிக்கல, ஆனா கோடிங் எல்லாம் பண்ணுவாருன்னு இருக்காரு. எனக்கு படிப்பு சர்டிபிகேட் முக்கியம் இல்ல, திறமை தான் முக்கியம். அந்த பையனை திறமையா இருக்காரு. அந்த இன்டர்வியூ வச்சு பார்த்தாரு. அவர் ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன். அதனால அவர் படிக்கிறதா பார்க்கல, அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் டெவலப்பரா 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்காரு. அந்த கம்பெனி வேற எந்த கம்பெனி இல்லைங்க, ஜோகோ. அந்த ஓனர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஸ்ரீதர் வேம்பு தான். ஜோகோ கம்பெனி இவ்வளோ வாட்ச்மேனுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்து மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, கிடைக்குதோ இல்லையோ, வெற்றியிலோ இல்லையோ, முயற்சியை மட்டும் என்னைக்கு கைவிடாதீங்க. அதாச்சும் ஒரு நாள் வெற்றியில உங்களை உட்கார வைக்கும்.